ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ராமச்சந்திர ராமகிருஷ்ண சமந்த் அப்படிங்கிறவருடைய அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். இவர் ஹேமந்த் பஞ்சியோட மருமகன்னும் பார்த்தோம். நம்ம இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். 1926 ஆகஸ்ட் மாதம் இவருடைய மகன் ஒருவருக்கு சுகமில்லாமல் ஆயிடுச்சாம். ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தாராம். பெரிய பெரிய டாக்டர்களெல்லாம் வச்சு பல சிகிச்சைகள் செஞ்சோம், பலவிதமான மருந்துகளை உபயோகப்படுத்தி பார்த்தோம். எந்த சிகிச்சை முறையுமே அவருக்கு பலன் அளிக்கவே இல்லையா. எதுவுமே அவருடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவுமே பலன் அளிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துதான். 1927 அக்டோபர் மாதத்துல இனிமே எதுவுமே பலனளிக்காது, அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சான். இவ்வளவு கஷ்டப்பட்டும் இவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ அப்படின்னு இந்த குடும்பம் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும் பொழுது இவருடைய சிஸ்டர் இன் லா சொன்னாங்களாம், நாம் இந்த குழந்தைய நாராயண் மகாராஜ் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம், கேட்கான் பெட்டில் இருக்க நாராயண் மகாராஜ் கிட்ட தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே செய்யலான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே நாராயண் மகாராஜ் பார்த்துட்டு, இந்த குழந்தை நல்லபடியாக ஆயிடுவான், அவனுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை கொடுத்துருக்காரு. இது இந்த குழந்தையோட வாழ்க்கையை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா இவங்க திரும்பி ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே மருத்துவர், இவ்வளோ நாள் அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அதே மருத்துவர் தான் வேற விதமான ஒரு மருத்துவ சிகிச்சையை அந்த குழந்தைக்கு பண்ணியிருக்காரு. அந்த மருத்துவ சிகிச்சை மூலமா அந்த குழந்தையோட உடல் 6 மாதத்துல நல்லா தேறி பரிபூரணமா குணமாயிட்டானா. அந்த குழந்தை முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஆரோக்கியமாகவும் இன்னும் ஆக்டிவாகவும் அந்த குழந்தை மாறிட்டானா. அப்பதான் இவருக்கு தோணுச்சான், அதாவது இவங்கெல்லாம் நாராயண் மகாராஜ், ஸ்ரீ சாய்பாபாலாம் மனிதர்கள் கிடையாது, மனிதர்கள் உருவில் இருக்கும் இறைவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களையும் நம்ம மனிதர்களை மாதிரி சமமாக நாம் ஒரே இதில் வச்சு தராசில் வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாமெல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னா அதில் தெய்வீகத்தன்மை இல்லாத பொழுது அந்த வாக்கு பலிக்காது, அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் ஸ்ரீ சாயி பாபா, நாராயண் மகாராஜ் இந்த மாதிரி மகான்கள் ஏதாவது அவங்க வாயை திறந்து ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா அவங்க தெய்வீக தன்மை பொருந்தியவர்கள், அவங்க கடவுளே அந்த உருவத்தில் உள்ளதுனால அவங்க கிட்ட அந்த அதீத சக்தி இருக்கு, அதனால அதுக்கு அந்த பலன் இருக்கு அப்படிங்கிறத இவர் நல்லா உணர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இவர் இன்னைக்கு ஸ்ரீ சாய்பாபா மேல வச்சிருக்க அந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் வித்தாக அமைந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சா, 1930 துங்கரேஸ்வர் கோவில்ல நாகபூவான்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி இருந்திருக்காரு. அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த அன்னைக்கு இரவு இவர் பாந்திரால இருந்திருக்காரு. பாந்திரால இவருடைய அறையில் இவர் அப்படி பாதி தூக்கத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரே இந்த கஞ்சா புகையில இருக்கு இல்லையா, அதை யாரோ ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு வாசனை வந்துட்டே இருந்துதான். இந்த நாகபுவா அவர் அந்த கஞ்சா புகையிலேயே புகைக்கக்கூடியவர். இவருக்கு இவரோட ரூம்ல அப்படி இவரோட தொண்டை மூக்கு எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி, அதாவது மூச்சு திணற அளவுக்கு அந்த ஸ்மோக் அப்படியே ரூம் ஃபுல்லாக இருந்துச்சான். இவர் உடனே தூக்கத்துலேருந்து எழுந்து அப்படியே ரூமில் பார்த்தா இவரோட படுத்துட்டு இருக்கிறது இவருடைய மனைவி மட்டும்தான். இவங்க மனைவி புகைப்பிடிக்க மாட்டாங்கங்கிறது இவருக்கு தெரியும். ஆனால் வேற எந்த விதத்துலையும் இந்த புகை வாசனை இந்த அறைக்குள்ள வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. அதனால இவங்க மனைவியை இவர் கேட்டாராம், நீ ஏதாவது புகைப்பிடிக்கிறியா அப்படின்னு. அவங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கோபமா இவரை பார்த்து கேட்டிருக்காங்க. அவங்க கோபத்தோட அர்த்தம் இவருக்கு புரியுது, ஏன்னா அவங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு வேற என்ன கேட்கறதுனே புரியல. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்மோக் ஸ்மெல் அந்த ரூம்ல அப்படி இருக்கு. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு இவர், உனக்கு இந்த கஞ்சா புகையிலையோட வாசனை வருதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இவர் தன்னோட கார் எடுத்துகிட்டு இவரோட கிராமத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போது வந்து திடீர்னு இவர் வழியில் வந்து இவரை வழிமறிக்கிற மாதிரி இவரோட நண்பர் வந்து காரை நிறுத்தியிருக்காரு. இவருடைய அந்த நண்பர் தான் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த துங்கரேஸ்வர் கோவிலில் சேர்மேனாக இருக்கார். அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்மளோட கோவிலில் நாகபுவான்னு ஒரு சன்னியாசி இருந்தார் இல்லையா, அவர் நேற்றுக்கு காலையில் 2:30 மணிக்கு வந்து அவர் சித்தி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துதான். ஏன்னா அதே தருணத்தில் தான் இவரோட அறைக்குள்ள அந்த புகையிலை வாசனை வந்தது. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுதான் அந்த மகான் தான் இவரோட அறைக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி மகான்களோட வெளி தோற்றங்களை பற்றி அவங்களோட நேச்சரை பற்றி எல்லாம் கொஞ்சம் வந்து இவருக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, இதை வந்து இதுக்கு முன்னாடி இவர் சொன்ன ஒரு அனுபவத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இவர் வந்து, அதாவது 1918ஆம் ஆண்டு இவர் உடல் சரியில்லாமல் இருந்தது. உடல்நிலை வந்து கொஞ்சம் தேறி வர நேரத்தில் இவர் பெட்டில் இருந்து எழுந்துக்கும் பொழுது அப்படியே வந்து உடல்லாம் அப்படியே இறுக்கமாயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டேன் மயங்கி அப்படின்னு சொன்னார். அப்போது வந்து யமதூதர்கள்லாம் இவர் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அப்போது ஒரு ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளியிலிருந்து ஸ்ரீ சாய்பாபாவோட கரம் வந்து அந்த யமதூதர்கள் எல்லாரையும் தள்ளி விட்டுது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த காட்சி இவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நினைவு திரும்பி இவர் வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே இவருக்கு புரியுது. சுற்றி எல்லா உறவினர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ இவர் எழுந்துக்கும் போது இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்து அப்போ அந்த இடத்துல இருந்துதான். அந்த நறுமணம் வந்து இவர் ஷிரடியில் போய் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணும்பொழுது ஸ்ரீ சாய்பாபா மேலிருந்து வந்த நறுமணம் அது. அதே நறுமணத்தை இவரோட வீட்டில் இவர் உணர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெட்லேருந்து எழுந்தவர் அப்படியே கீழே விழுந்துட்டார் இல்லையா. அப்படி கீழே விழுந்த பொழுது கூட இவர் உடம்புல ஒரு கீறல் படலையா, எந்த அடிப்படமும் இல்லையா. என்ன இவர் போட்டுட்டு இருந்த கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சுதான். ஸோ அந்த நறுமணம் வந்து ஸ்ரீ சாய்பாபாவோடதுன்னு இவரால் ஒப்பிட முடிஞ்சுது. அதே மாதிரி இவர் அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்பொழுது வந்த அந்த புகையிலை வாசனை வந்து நாராயண் மகாராஜ் இந்த இவர் நாகபுவாவோட வாசனை தான் அப்படிங்கிறத இவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இல்லையா. அப்படி தான் இந்த மகான்கள்லாம் வந்து மனித ரூபத்தில் இருக்க இறைவன் தான் அப்படின்றத இவர் வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோடு இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போகும்பொழுது ஒரு தடவை ஸ்ரீ சாய்பாபா இவருடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி நானா சாஹேப் நிமோன்கர் கிட்ட ஏதோ சொன்னாராம். இவரும் அங்கே தான் இருந்திருக்காரு. ஆனாலும் இவர் காதில் சரியாக விழலையா. சரி, அப்புறமா நம்ம நானா சாஹேப் நிமோன்கர் அவர்கிட்ட ஸ்ரீ சாய்பாபா தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி என்ன சொன்னாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே நானா சாஹேப் நிமோன்கர் அவர்களும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதோட இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓம் சா